வடக்குறிச்சியில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்க அரசியல் விழிப்புணர்வு இந்த எழுச்சி கூட்டத்திற்கு இன்றைய தினம் எங்களுடைய நோக்கம் சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாடார்களுக்கு கொங்கு மண்டலத்தில் கண்டிப்பாக நாடார்களுக்கு சீட்டு வழங்க வேண்டும். எந்த கட்சி சீட்டு வழங்குகிறதோ அந்த கட்சிகளுக்குத்தான் வாக்களிக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் இங்கே இருக்கின்ற ஒரு 650 கிளைச்சங்கங்கள் வைத்திருக்கிறோம். அத்தனை சங்கங்களும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு முடிவெடுத்து வருகின்ற தேர்தலில் 2 சீட்டு யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தாற்போல் இங்கே குணாளனுடைய மண்டபத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எந்த அரசாக இருந்தாலும் இரு கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் இதை சேர்க்க வேண்டும் என்பது இன்றைக்கு கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். கொங்கு மண்டலத்தை குறிவைப்பீங்க? கொங்கு மண்டலத்தை குறிவைப்பீங்க? கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான். இல்லை, இங்கு மட்டும்தான் நாடார்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லை. அங்கே எங்களுக்கு அரசியல் அதிகாரம் இருக்கிறது. அரசியல் அதிகாரம் 15 எம்எல்ஏக்கள் இருக்கிறோம், 3 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அங்கே அந்த ஜாதிக்கு உரிய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் அங்கே கேட்கவில்லை. அங்கே எங்களுக்கு தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற நாடார் பெருமக்களுக்கு சரியான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கு நாடார் மகாஜன சங்கம் இந்த முயற்சி எடுக்கிறோம். தீர்மானங்கள் இதை